ஐயா இப்போ பிரத்யோக காட்சி பார்த்துன்னுக்கிறீங்க. அண்ணாமலையார் கோயில் இப்போ காமிச்சுன்னுக்கிறோம் பாருங்கள். கார்த்திகை தீபத்துக்கு வந்திருக்கோம். அண்ணாமலையார் கோயில் பார்த்துன்னுக்கிறோம். எல்லா கோபுரத்துக்கு பாருங்கள். இப்போது பிரத்யோக காட்சி பார்த்துன்னுக்கிறீங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மலை மேலே தீபம் ஏற்றுவாங்க. அற்புதமான ஒரு திருத்தலம். லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க பார்க்குறதுக்கு. இப்போ வந்து பார்த்துருக்கிற மலை மேலே தான் இப்போ தீபம் ஏற்ற போகிறாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு தீபம் ஏற்றுவாங்க ஐயா. அற்புதமான ஒரு பிரத்யோக காட்சி பார்த்துருக்கிறீங்க பாருங்கள். அற்புதமான ஒரு அண்ணாமலையார், அதான் அண்ணாமலையார் மலையே அண்ணாமலை, அதான் பார்த்துருக்கிறீங்க. அது அற்புதமான ஒரு திருத்தலம். எக்கச்சக்கமாக லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க ஐயா. பஸ்ஸே ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் நிப்பாட்டிட்டான். அங்கேருந்து நடந்து தான் நாங்கள் வந்திருக்கோம். அண்ணாமலையார் பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப அற்புதமான ஒரு கோயில். எக்கச்சக்கமான மக்கள் குவிஞ்சிருக்காங்க வந்து அண்ணாமலையார் பார்க்க. அதுவும் இந்த மலை மேலே தீபம் ஏற்ற போகிறாங்க சாயந்தரம் 6 மணிக்கு. அந்த தீபத்தை பார்க்கறதுக்காக எல்லோரும் குவிஞ்சிருக்காங்க மக்கள். நாமளும் அதுக்காக வெயிட் பண்ணி காத்துன்னு இருக்கிறோம். கண்டிப்பாக 6 மணிக்கு மறக்காமல் விளக்கு ஏற்றிடுவாங்க ஐயா. அதுக்காக தான் நாமளும் வெயிட் பண்ணி பார்த்துன்னு இருக்கிறோம். அற்புதமான ஒரு திருத்தலம். அண்ணாமலையார் கோயில் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்கள். ஒரு பிரத்யோக காட்சி, காண கிடைக்காத காட்சி பாருங்கள். உங்களுக்காக படம் எடுத்து போட்டுன்னு இருக்கிறோம் பாருங்கள். மறக்காமல் பாருங்கள், அண்ணாமலையார் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலெல்லாம் பார்த்துட்டே இருங்க, மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம் அண்ணாமலையார் திருத்தலம். அதாவது நீங்கள் வருஷம் பூரா சுற்றினா கூட பரவாயில்லையா. இந்த கார்த்திகை மாதம் மட்டும் வந்து தீபத்தை ஏற்றிட்டு தீபம் ஏற்றினதுக்கப்புறம் மலை சுற்றினாக்கா இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் செஞ்ச பாவம் புண்ணியம் எல்லாமே கண்டிப்பாக தீர்ந்துடும். மறக்காமல் எப்போ வரீங்களே இல்லையா, இந்த கார்த்திகை மாதம் மட்டும் மறக்காமல் வாங்க. கார்த்திகை மாதம் வந்து தீபத்தை ஏற்றிட்டு தீபம் ஏற்றினதுக்கப்புறம் தான் நீங்கள் கிரிவலம் வரணும். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஐயா. பாருங்கள், அற்புதமான ஒரு காட்சி. இங்கே வந்தீங்கன்னா உங்களுடைய சஞ்சித கர்மா, பிரார்த்த கர்மா, ஆகாச கர்மா, அனைத்து கர்மங்களும் உங்களுக்கு வெளியே போகும் ஐயா. குழந்தை இல்லாத குழந்தை வரம் கிடைக்கும். முக்கியமாக 2வது கல்யாணம் ஆகாது கல்யாணம் ஆகும். அண்ணாமலையார் பார்க்க வந்தீங்கன்னா மறக்காமல் வாங்க. திருமணமே ஆகாத ஆண்களுக்கு, திருமணமே ஆகாத பெண்களுக்கு வந்து இந்த கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றினதுக்கப்புறம் கிரிவலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பலன் கிடைக்கும். 2வது வந்து உங்களுக்கு அரசாங்க வேலையும் கிடைக்கும் ஐயா. அரசாங்க வேலை இல்லாதவங்க, நிலம் வாங்குறவங்க, வீடு கட்டாதவங்க, முக்கியமாக திருமணம் ஆகாதவங்க எல்லாமே உங்களுக்கு அவர்கிட்ட வந்து நீங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னா அந்த வேண்டுதல் உங்களுக்கு அப்படியே சக்ஸஸ் ஆகுங்க ஐயா. கண்டிப்பாக வாங்க, அண்ணாமலையார் பாருங்கள். 6 மணிக்கு இந்த மலை மேலே தான் தீபம் ஏற்ற போகிறாங்க. இந்த மலை தான் இப்போ பிரத்யேக காட்சி பார்த்துன்னு இருக்கிறீங்க. மழை வர மாதிரி இருக்குது, மழை ஏகமாக இருக்குதுங்க ஐயா. மலைக்கு ஃபுல்லாக ஏகமாக இருக்குது. மழை வந்தாலே வரலாம் அண்ணாமலையார் பார்க்குறதுக்கு. எப்போவுமே தீபம் ஏற்றும் போது மழை வருங்க ஐயா. எப்போவுமே தீபத்துக்கு, கார்த்திகை தீபத்துக்கு ஃபுல்லாக மழை வர்றது தான். எப்போவுமே வருஷம் மழை வர்றது தான். போன வருஷம் கூட மழை பெஞ்சதுங்க ஐயா. அதனால தான் ஐயாவை பார்க்க வந்திருக்கோம், அண்ணாமலையார் பார்க்க வந்திருக்கோம். மறக்காமல் வருஷம் பூரா வரலாம் கூட பரவாயில்ல ஐயா. இந்த கார்த்திகை தீபத்துக்கு மட்டும் வாங்க. அரசாங்க வேலை கிடைக்கும், குழந்தை வரம் கிடைக்கும், கல்யாணம் ஆகும். அதாவது சொத்து வாங்குவீங்க, வீடு இல்லாதவங்க வீடு கட்டுவீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலங்க. மறக்காமல் வாங்க, அண்ணாமலையார் தரிசனம் பண்ணுங்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலையார் தாயாருக்கு அரோகரா. என்றென்றும் இறையரசு கருவி சத்ய சோசியர். வணக்கம் ஐயா.